அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக உங்களை இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக வந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக சிறு ஜெபத்தோடு கூட நாம் இந்த நாளின் செய்திக்குள்ளாக கடன் செல்வோம். வல்லமையுள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை உடைய திருவசனங்களை தியானிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பாவிலாக எங்கள் மேல் தேவன் கிருபையாக இருந்து இதில் பேசக்கூடிய வார்த்தைகள் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு பரலோகத்தின் ஞானத்தை கொடுத்து பரிசுத்தாவினால் எங்களை நிரப்பி உடைய வார்த்தைகள் எங்களுக்கும் கேட்கிற நேயர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கே கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, அதனால் பரலோகத்தில் நெருக்கடி எப்படி ஏற்பட்டது, எதனால் வந்தது, யாரால் வந்தது என்பதை பற்றி இந்த நாளில் நாம் வேத வசனங்களின் வாயிலாக தியானிக்க இருக்கிறோம். பொற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகள் என்ற புத்தகத்தில் 34வது பக்கத்தில் அம்மையார் எப்படியாக எழுதுகிறாங்க, அன்பின் பிரமாணமே தேவனுடைய ஆட்சியின் அஸ்திபாரம். அதனால்தான் நீதியான நியமங்களுக்கு ஒத்து நடப்பதில்தான் அறிவு ஜீவிகள் அனைவருடைய சந்தோஷம் இருக்கிறது. தம்முடைய பிள்ளைகள் அனைவரும் தம்முடைய குணத்தை அறிந்து உணர்ந்து அதனால் உண்டாக அன்பால் தம்மை செய்ப்பதை தேவன் விரும்புகிறார். கட்டாயத்தால் கீழ்ப்படிவதை தேவன் விரும்புவதில்லை. நாம் விருப்பத்தோடு சுயமாக தீர்மானிப்பதையே அவர் விரும்புகிறார். அந்த சுய தீர்மானத்தோடு அவரை சேவிப்பதையே கர்த்தர் விரும்புகிறார் என்பதை அம்மையார் விரிவாக எழுதுகிறார்கள். அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் நம்மிடத்தில் இருக்கிறபடினால் நாம் சரியானதை தேர்ந்தெடுத்து சரியானவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், சேவிக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்புக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்பதை சிருஷ்டிகள் அனைவரும் ஏற்றிருந்த வரைக்கும் அனைத்துலகிலும் பூரண இசைவு நிலையது. பின்னர் கலகம் வெடித்த போது எல்லாம் மாறிப்போனது. தேவனைத்தான் சிறப்பாக செயல்பட முடியும் என லூசிபர் நினைத்தான். தேவனுடைய பதவியும் அதன் மதிப்பையும் தான் பெற நினைத்தான் சாத்தான். அதிகாரத்தை தான் இச்சித்ததால் பரலோகத்தில் யுத்தம் வந்தது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் ஆதாம் ஏவாளையும் சாப்பிட வைக்கக்கூடிய அந்த வஞ்சனை சாத்தான் அவர்களுக்கு கொடுத்ததினால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி பூமிக்கும் வந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அந்த யுத்தத்தை பூமிக்கு கொண்டு வந்தான். அதன் பிறகு அந்த யுத்தத்தின் விளைவுகளோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதனால் இந்த உலகத்திலே வஞ்சனைக்காக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் ஆராய்ந்து சாத்தானுடைய வஞ்சனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து போய்விடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ரட்சிப்பின் திட்டம் நமக்கு வலியுறுத்துகிறது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் யோவான் இப்படியாக எழுதுகிறார், அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்படின்றால் ரட்சிக்கப்பட்ட மக்கள் தேவனுடைய சிங்காசன தண்டையில் வீற்றிருக்கக்கூடிய தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் தங்களுடைய மகிமையை அவர்கள் செலுத்துகிறார்கள். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ரட்சிப்பின் பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆகவே இந்த ரட்சிப்பின் பிள்ளைகளாய் நாம் எதற்காக வாழ வேண்டும் என்பதை பரலோகத்தில் ஏற்பட்ட அந்த நெருக்கடியின் மூலமாக, அதே நெருக்கடி பூலோகத்தில் வந்த பிற்பாடு ஏற்பட்ட அந்த நெருக்கடி அதன் விளைவுகளின் மூலமாக ஆண்டவர் நமக்கு விரிவுபடுத்தி சொல்லும் பொழுது நாம் அதிலிருந்து விலகி ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பரலோகத்தில் ஒழுகை. ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். சாத்தான் இப்படியாக சொல்லுகிறான், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாயே என்று ஆண்டவர் சாத்தானை குறித்து எழுதுகிறார். தீரு ராஜாவை அடையாளமாக வைத்து சித்தரிக்கிறார் சாத்தானை குறித்து. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 2 முதல் 19 வரை அந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய தோட்டத்திலிருந்த ஒரு பூரண சிருஷ்டிப்பை பற்றி கூறுகிறார். பின்னர் பிரதான ஆசாரியன் மார்க்கவசத்தில் இடம்பெற்றிருந்த சகல வகையான அந்த விலையுயர்ந்த கற்களால் சாத்தானும் சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதை இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில்
அப்படி நவரத்தினங்களால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சாத்தான் கர்வமடைந்தவனாய் தன்னை அலங்கரிக்கப்பட்டிருந்த அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய சிங்காசனத்தண்டையில் நின்று அவருடைய சிங்காசனத்தை இச்சித்தான், அவருடைய அதிகாரத்தை பெற ஆசைத்தான். ஆகவே காப்பாற்றுகிற கேருபீராக பணியமர்த்தப்பட்ட இந்த லூசிபர் அதை செய்யாமல் அவன் வேறு காரியங்களில் ஈடுபட்டு தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கவும் தேவனுடைய அதிகாரத்தை தான் பெறவும் அந்த அதிகாரத்தை மற்ற தூதர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் அந்த அதிகாரத்தோடு இந்த உலகத்தை ஆளவும் வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவனுக்குள்ளே ஏற்பட்டபடியினால் பரலோகத்திலே யுத்தம் உண்டாயிற்று. பரலோகத்தில் என்ன நிகழ்கிறது என்பது பூமியில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு வேளை புரியாத ஒரு புதிராக இருந்தாலும் பூமியில் நம்மை ஆளக்கூடிய ராஜாக்களை குறித்ததான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அது சரியான ஒரு ஆளுகையாக இல்லை. விழுந்து போன தூதனுடைய செயல்களால் மாத்திரமே இந்த உலகத்தில் மக்கள் இப்படியாக தவறான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து விளங்கி கொள்ள முடியும். அருமையும் பூர்ணமான தேவ ஒழுங்கை தீய நோக்கு எவ்வாறு சீர்கெடுத்தது என்பதை ஏசாயாவும் எசேக்கியேலும் எளிதில் புரிய வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதி என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இப்படியாக எழுதப்படுகிறது, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது, இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அப்படின்றால் இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதி என்றால் இந்த உலகம் அவனுடையதல்ல. ஆண்டவர் படைத்த இந்த உலகத்தை அவன் ஆக்கிபை பண்ணி ஆக்கிரமித்து கொண்டு அவன் என்ன செய்கிறால் தான் இந்த உலகத்திற்கு அதிபதி என்று தன்னை சொல்லி கொண்டதினால் ஆண்டவர் அவனை இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் இப்படியாக எழுதப்படுகிறது, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இந்த காரியங்களை பற்றி எழுதப்படுகிறது. என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று சொல்லி ஆண்டவர் சாத்தானை குறித்து சொல்லுகிறார். ஏதேனில் ஆதாம் ஏவாளையும் ஆளுகை செய்ய வைத்தார் தேவன். ஆனால் அந்த ஆளுகை விழச் செய்து அந்த ஆளுகை தான் பெற்றுக்கொண்டு ஆதாம் ஏவாளையும் பாவத்தில் விழச் செய்து அவர்களை என்ன செய்தார் என்றால் இழந்து அந்த ஆட்சியை தான் பெற்றுக்கொண்டான். ஆதாம் ஏவாளை இழந்த அந்த ஆட்சியை மீண்டும் பெறுவதற்கு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில் மரித்ததினால் மீண்டும் அந்த ஆட்சி தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இனிவரும் நித்திய வாழ்வில் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தேவனோடு சேர்ந்து அரசாளும் ஆதாமின் ஏவாளின் ஸ்லாக்கியத்தை மீட்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கும்போது தான் அது முழுமையாக வெற்றியடையும். விழுகைக்கு பிறகு மனிதனிடம் அடிமையாய் போனதையும் அங்கே காண்கிறோம். யோபு முதல் 2 அதிகாரத்திலும் ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலும் இந்த சாத்தானை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் 2 ஒன்றுக்கொண்டு தொடர்புடையவையாக இருக்கின்றன. ஏதேனில் சாத்தான் பிரச்சனை உண்டு பண்ணினான். பிறகு அதன் விளைவுகளால் மனிதர்கள் துன்புறுத்தப்பட்டு வருகிறார்கள் என்பதை நீங்களும் நானும் கண்கூடாக இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்தில் யுத்தம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7-16 வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வாசிங்க. அதை நேரம் எடுத்து வாசிக்கும் அந்த 12ஆம் அதிகாரம் 3 பெரும் அச்சுறுத்தல் பற்றி பேசுகின்றது. அந்த 3 பெரும் அச்சுறுத்தல் என்னவென்றால், ஆனால் ஒவ்வொன்றிலும் இருந்து அற்புதமான ஒரு விடுதலை ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துக்கும் சாத்தானுக்கும் இடையேயான யுத்தம் பற்றி யோவானுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அதில் ஒவ்வொன்றிற்கும் சம்பந்தம் இல்லாதது போல தெரிகிறது. அந்த 3 அச்சுறுத்தல் என்ன அப்படின்றால், முதலாவது வலு சர்ப்பம் பிறக்கவிருந்த குழந்தையை பட்சிக்க ஆயத்தமாகிறது. ஒரு குழந்தை வலு சர்ப்பத்துக்கு முன்பாக நிற்பது சாத்தியமா என்ற கேள்வி எழுப்பும்போது அது சாத்தியமில்லை. ஆனால் அந்த குழந்தை படைத்தது தேவனுடைய சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அந்த பிறப்பிலிருந்து அந்த குழந்தையை அழிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை சாத்தானுக்கு ஏற்பட்டிருந்தது. சாத்தான் தன்னுடைய ஏஜென்ட்டுகள் மூலமாக கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்று குழந்தையாக இருக்கும் பொழுதே கொல்ல வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தான். 2 வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்றுவிடும்படி கட்டளையிட்டான் ஏரோது. ஆனால் கிறிஸ்துவானவர் அற்புதமாக யூதேயா பெத்லெகேமிலிருந்து எகிப்துக்கு அனுப்பப்பட்டார். ஆகவே கிறிஸ்து தப்பிக்கப்பட்டது.
சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று பார்க்கிறோம். இரண்டாவது அச்சுறுத்தும் காரியம், அந்த வலுசர்பு அந்த தாயை, அதாவது தேவ மக்களை குறிக்கும் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த தாயை உபத்திரப்படுத்த முயற்சித்தது. பிரசவித்த ஒரு தாய் வலுசர்பத்திற்கு எதிராக தாக்கு பிடிக்க முடியுமா அப்படி என்றால், அந்த தாயும் அற்புதமாக தப்புவிக்கப்படுகிறாள். வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டாள் என்று அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்த வனாந்திரத்திலே 42 மாதம் அளவும் அவளை போஷிக்கத்தக்கதாக ஆண்டவர் ஒரு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வைத்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். மூன்றாவது அச்சுறுத்தல் என்னவென்றால், தேவன் தெரிந்து கொண்டவர்களை அழிக்கும்படிக்கு அந்த வலுசர்பு அந்த ஸ்திரீக்கு பின்னாக வெள்ளத்தை ஊற்றுகிறது. ஒரு பெண் வெள்ளத்திற்கு ஈடு கொடுக்க முடியுமா என்று பார்க்கும் பொழுது, மீண்டும் தேவன் என்ன செய்கிறார் என்றால், தலையிட்டு அந்த ஸ்திரீயை காப்பாற்றுகிறார். அப்படி என்றால், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வியாகுலங்கள், வியாதிகள் வந்தாலும் சோர்ந்து போகாதபடி கிறிஸ்துக்காக நிற்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக அவர் எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருக்கிறார். நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சோதனையில் இருந்தேன், சோதனை வெற்றி பெற்றேன், நீங்களும் உங்களுக்கு சோதனை வரும், நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் என்று வாக்குத்தத்தை கொடுத்து நமக்கு திடமனதை கட்டளையிட்டு ஆண்டவர் பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அடிச்சுவடியில் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லாவித நெருக்கடிகளிலும் தேவனை பற்றி கொள்ளக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். இப்போது அந்த ஸ்திரீயின் சந்ததியான மற்றவர்கள் மேல் வலுசர்பத்தின் கவனம் திரும்புகிறது. அவன் கடுங்கோபம் கொண்டு அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்கிறான். காலம் நெடுகிலும் தெய்வ மக்கள் வேட்டையாடப்பட்டு வருகிறார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டு வருகிறார்கள், உபத்திரவங்களை அனுசரித்து வருகிறார்கள். உபத்திரவங்கள் அவருடைய வாழ்க்கையின் அனுபவமாக காணப்படுகிறது. பல சமயங்களில் அந்த போராட்டம் ஜெயிக்க முடியாததாக தோன்றும். ஆனால் யுத்தத்தின் முடிவு தோல்வி அல்ல. கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது வெற்றி மட்டுமே அதுக்கு நமக்கு காண்பிக்க முடியும் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையுள்ளவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். சாத்தானும் அவனுடைய சகாக்களும் தப்பிக்கப்பட முடியாது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கொடுக்கப்படுகிறது. சாத்தான் துரத்தப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவானவர் 12 சீடர்களை தெரிந்து கொண்டார், 70 சீடர்களை தெரிந்து கொண்டார். இந்த 70 சீடர்களை தெரிந்து கொள்ளும்போது 2 பேராக அவர்களை அனுப்பும் பொழுது, நீங்கள் வழிக்காக மாற்று வஸ்திரங்களையோ பணப்பையையோ எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டாம், ஒரு கோல் மட்டும் கையில் இருந்தால் போதும், அதை எடுத்துகிட்டு நீங்கள் போங்க என்று சொல்லி சீஷரிடத்தில் அனுப்புகிறார். நீங்கள் போங்க, ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல உங்களை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறார். அவர்கள் போகிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, லூக்கா 10:3 புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி சீஷர்களை அனுப்புகிறார். சந்தோஷமாக போய் தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள். தேவனுடைய ஊழியத்தை செய்த அவர்கள் திரும்பி இயேசு கிறிஸ்துவண்டைக்கு வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரிடத்தில் அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள், ஆண்டவரே, நான் எங்களுடைய ஊழியத்தில் பிசாசுகள் எங்களுக்கு பயப்பட்டன, பிசாசுகளை நாங்கள் துரத்தினோம் என்று சொல்லி அந்த காரியங்களை சொல்லும் பொழுது, அந்த பிசாசுகள் தாங்கள் கீழ்ப்படிந்ததாக அவர்கள் சொல்லும் பொழுதுதான் இந்த பின்னணியில் தான் சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுவதாக இயேசு கூறுகிறார். பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்ததற்காக சந்தோஷப்பட வேண்டாம், பரலோகத்தில் ஜீவபுஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி சீஷரிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் சத்துருவை இயேசு தோற்கடித்தார். மனிதரின் ரட்சிப்பு இரட்சகரின் கரத்தில் உள்ளது. எந்த மானிடன் கரத்திலும் மனிதனுடைய ரட்சிப்பு இல்லை என்பதை ஆண்டவர் வல்லமையாக சொல்லுகிறார். கொலோசியர் 2:15 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியா சொல்லுகிறார், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறைந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என்றால் இந்த உபத்திரங்கள், வியாகுலங்கள், வேதனைகள் இவற்றையெல்லாம் நாம் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். ஆகவே அவருக்கு வெற்றி கிடைத்தது போல அவருக்குள் இருக்கிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அவருக்குள் தேவ பிள்ளைகள் வெற்றி பெறுகிறார்கள். சாத்தானின் அழிவு உறுதியாகிவிட்டது. இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இனியும் தேவ மக்களை குற்றப்படுத்த முடியாது. யுத்தம் கர்த்தருடையது என்று மெய்யாகவே நாம் கருத முடியும். இந்த யுத்தம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அப்போதுதான் கொன்ற பாம்பை கையில் எடுத்தால் அதனுடைய
அசைவால் அதனுடைய பல் என்ன செய்யும் என்றால் மீண்டும் நம்மை கடிக்கும் பொழுது அதனுடைய விஷம் நம்முடைய சரீரத்தில் ஏறும். அதே போல கல்வாரி சிலுவையின் மரணத்தினால் சாத்தான் ஒருவேளை தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் அவன் நம்மை வஞ்சிப்பதற்கு வகை தேடிக்கொண்டுதான் இருக்கிறான். அப்படி அவன் வகை தேடி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வலையில் விழுவதற்கு நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அவன் கொத்தி விடுவான் அல்லது அவனுடைய விஷம் நம்முடைய சரீரத்தில் ஏறும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை பற்றி கொண்டு இந்த சாத்தானுக்கு தூரமாக இருக்க வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியா சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்படின்றால் நானே இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிற உபத்திரங்களிலிருந்து மீண்டு வந்திருக்கிறேன். ஆனால் நீங்களும் உங்களுக்கும் உபத்திரம் உண்டு, நீங்களும் ஜெயிப்பீர்கள், திடமனதாக இருங்கள் என்று சொல்லி தேவன் சீஷர்களை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். ஆபேல் பூரணமான பலியை செலுத்தினான். அவன் மரித்தாலும் மறக்கப்படவில்லை, அவனுடைய இரத்தம் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏனோக்கு அனுதினமும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இறுதியில் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். பாவத்தில் மூழ்கியிருந்த மக்களுக்கு நோவா இதுவரையிலும் அவர்கள் கண்டிராதவைகளை குறித்து எச்சரித்து ரட்சிப்பை பிரசங்கித்தார். ஆனால் யுத்தம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆபேல் கொல்லப்படும் பொழுது தன்னுடைய சகோதரனால் கொல்லப்பட்டான். அவன் சிந்தின ரத்தம் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம். ஈனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆனாலும் மரணத்தை காணாமல் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அதே போல நோவா 120 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே பிரசங்கித்து கொண்டிருந்தான். அந்த பிரசங்கத்தை ஒருவேளை மக்கள் கேட்கவில்லையோ, கேட்டு அதன்படி நடக்கவில்லை. ஆகவே நோவாவின் குடும்பம் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டது. அதே போல ஒரு பெரிய நாகரிக தேசத்தை விட்டே கிளம்பி வந்த ஆபிரகாம் வாக்குத்தத்தமான தேசத்திற்கு ஆண்டவர் அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவன் கடந்து சென்றான். அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அநேக நெருக்கடிகள் வந்தாலும் அந்த நெருக்கடிகளிலிருந்து, அந்த உபத்திரங்களிலிருந்து, அந்த வியாகுலங்களிலிருந்து ஆபிரகாமை ஆண்டவர் விசுவாசத்தோடு அவனை காப்பாற்றி அவனை தக்க பக்கபலமாக இருந்து ஆபிரகாமின் தேவனாக அவர் இருந்ததாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சாராள் பிள்ளை பெறும் வயதை கடந்த பிறகும் ஒரு குழந்தை பெறுவாள் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நிச்சயமாக ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் வருவேன், நீ கர்ப்பவதியாகி ஒரு குழந்தை பெறுவாய், அந்த குழந்தைக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார். அது அப்படியே நடந்தது. அதே போல மோசே ஒரு ராஜாவின் அரண்மனையை வாழ்வதை காட்டிலும் தன் மக்களோடு பாடு அனுபவிக்க தீர்மானித்தார். நான் ஏன் இங்கே சுகபோகமாக வாழ வேண்டும் ராஜ அரண்மனையில்? என்னுடைய மக்கள் அநேக உபத்திரவங்களை அடைந்து கொண்டிருக்கிறாங்களே, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, இங்கே நான் சுகபோகத்தில் இருப்பதை காட்டிலும் என்னுடைய மக்களோடு நான் கஷ்டப்படுவதை எனக்கு நல்லது என்று சொல்லி தன்னுடைய ராஜபோக அந்த வாழ்க்கையை விட்டு மோசே அரண்மனை விட்டு தன்னுடைய மக்களிடத்தில் வனாந்திரத்திற்கு அவன் கடந்து செல்லுகிறான். ராகாம் தேவனுடைய மகத்துவங்களை குறித்து சாட்சி பகர்ந்தாள். ஒரு அந்நிய பெண்மணி, ஒரு வேசி என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அந்த வேசி ரட்சிக்கப்பட்டாள். அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த வேசி தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை குறித்த சாட்சியை அவள் எடுத்துரைக்கக்கூடியவளாக இருந்தாள். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் ஏற்பட்ட அந்த நெருக்கடி பூலோகத்திற்கும் வந்து அந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் உபத்திரப்படுத்தி இன்னும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் பாவம் இன்னும் பெருகி கொண்டே தான் இருக்கிறது. சாத்தான் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக, தன்னுடைய கேன்வஸ் பண்ணுவதன் மூலமாக அநேக மக்களை பாவத்திற்குள் விழ செய்து பாவிகளாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாக தேவ பிள்ளைகளுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சாத்தான் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து,
நீங்கள் சாகவே சாவதில்லை என்ற ஒரு வார்த்தையை, முதலாவது பொய் வார்த்தையை அவர்களுக்கு விதைக்கிறான். பிறகு அவன் சொல்லுகிறான், இந்த விருட்சத்தை நீங்கள் புசித்தால் நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள், உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி பொய் சொல்லுகிறான். ஆனால் இந்த 3 காரியங்களையும் கேட்ட ஏவாள், அவள் என்ன செய்கிறாள் என்றால், மெனக்கேற்று அந்த பழத்தை பறித்து புசித்து தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். இருவரும் பாவத்தில் விழுந்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் சாத்தானுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்பட்டு நடந்ததினால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி பூலோகத்தில் வந்து இந்த 2 நபர்கள் மூலமாக உலகம் முழுவதிலும் பாவம் பரவி யுத்தம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. சாத்தானுக்கும் கிறிஸ்துவுக்கும் இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. சாத்தானுடைய மக்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தில் யார் ஜெயிப்பார்கள் என்று பார்த்தால், கிறிஸ்துவின் பக்கம் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மாத்திரமே வெற்றியை தவிர வேற யாருக்கும் வெற்றி கிடையாது. சாத்தான் இதில் தோல்வியை மாத்திரமே சந்திக்க முடியுமே தவிர அவன் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. முற்பிதாக்களும் தீர்க்கதரிசனம் என்ற புத்தகத்தில் அம்மையார் எழுதுகிறாங்க, லூசிபருக்குள் ஏன் பாவம் எழும்பியது என்று தெரியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சுயமேன்மையின் ஆசையை லூசிபர் வளர்த்து வந்தான். அந்த சுயமேன்மை, அந்த கர்வம், தான் என்ற அந்த எண்ணம் அவனுக்குள் இருந்ததினால், நான் தான் எல்லாவற்றுக்கும் நான் தான் என்ற ஒரு சிந்தனை அந்த சாத்தானுக்குள் இருந்ததினால் அவன் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு தள்ளிவிடப்பட்டான். அவனும் அவனை சேர்ந்து தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டு அவர்கள் பரலோகத்துக்கு செல்வதை விட நரகத்திற்கு செல்வதே அவ்வாக்கியம் என்ற நிச்சயத்தோடு அவன் இப்படி கேன்வஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் சத்தியத்தை அறிந்தவர்கள், தான் நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய மக்கள் விழாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியரில் எழுதுவது போல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சத்தியத்திற்காக நிற்கவும் என்ற நிச்சயம் நமக்கு இருக்குமானால் நாம் விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிந்த நாம் சத்தியத்திற்காக கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் அவை நம்மை மேற்கொள்ள மாட்டாது. அவற்றை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் போதுமான பலத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து நம்மை பாதுகாக்க அவர் சித்தமாக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அப்படிப்பட்ட உபத்திரங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, எனக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உபத்திரங்கள் வரும்பொழுது நம்மை படைத்தவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும், அவரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும், அவருடைய பலத்தை நாட வேண்டும். அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தின் போராட்டங்களை ஜெயித்து தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு அவர் பாதையில் நடத்தி வருகிறார். ஆகவே அவர் என்ன சிந்தனையோடு உங்களையும் என்னை தெரிந்து கொண்டாரோ அதே சிந்தனையில் நீங்களும் நானும் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். உன்னதங்களில் வாசமாக இருந்து பூமியின் மனுமக்களை கண்ணை பார்த்து வருகிற பரலோக பிதாவே, நல்ல ஞானத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் ஜீவிப்பதற்கு கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நெருக்கடிகள் உபத்திரங்கள் வரும்பொழுது அவற்றை மேற்கொள்ளக்கூடிய பரிசுத்தவான் பலத்திலே எங்களை பூர்ணமாக கட்டளையிட்டு எங்களை பலப்படுத்தும். இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களுடைய குடும்பங்களையும் அவருடைய எல்லா உறவினர்களையும் உடன் பிறந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளை இந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணிற்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.